கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். லைஃப் லைன் ஏஜி சபை கோட்டையூர் காரைக்குடியில் எங்கள் சபை சார்பாக உங்களை வரவேற்கிறோம். எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படியாய் கூடியிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆராதனை செய்வதனாலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களை அணுகும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஜெபத்தோடும் பயபக்தியோடும் பணிவோடும் ஸ்தோத்திரம் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு சின்ன ஜெபத்தை செய்து ஆராதனை ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, எங்கள் பரலோக தேவனே, இந்த கடுமையான கொரோனா பரவல் உள்ள இந்த நாட்களிலும் ஆராதனை நாளிலே இந்த சமூகத்திலே வந்து ஆராதிப்பதற்கு எங்கள் வீடுகளிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கு 2-3 பேர் நாமத்து நிமிடம் கூடி வந்திருக்கிறார்களோ அங்கே நீர் இருப்பதை நாங்கள் உணரும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறார். ஆராதிக்கிற இடங்களிலே உடைய பிரசன்னம் மகிமையாய் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, இதே போல் ஒரு நாளிலே பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது அங்கே உடைய ஆவியானவர் அசைவாடி அநேகரை ஆண்டவரை பரிசுத்த வல்லமையினால் நிரப்பினதைப் போல இந்த நாளின் ஆராதனையிலும் தேவ வல்லமை நாங்கள் இருக்கும் இடங்களிலே வீடுகளிலே இறங்கி வரும்படியாய் அநேகர் வார்த்தையினாலும் பாடல் ஆராதனையினாலும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவ வல்லமை அவருடைய உள்ளங்களிலேயும் அவருடைய வீடுகளிலும் கிரியை செய்யும்படியாய் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். வல்லமையினால் வெளிப்படுவீராக. உண்மையாய் ஆராதிக்கிற இடத்திலே சார்ந்து வாழ்கிற எங்களுக்கு விடுதலை உண்டு சொன்ன தேவன் நீர் மகிமையாய் இறங்கி வந்து விடுதலை கொடுப்பீராக, சுகம் கொடுப்பீராக, பலம் கொடுப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. வல்லமை வெளிப்படுவதாக. ஆராதனை பாடல்கள் வழியாய் நீர் மகிமைப்படும் வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து நாங்கள் புறப்பட்டு வரும்படியாய் அதை எங்கள் உள்ளங்களிலே நாங்கள் படிந்து முடிந்து அதை அப்படியே கீழ்ப்படியும்படியாய் எங்கள் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த காலை வேளையிலும் சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஒரு அருமையான ஒரு ஆங்கில பாடல், ஆங்கிலமும் தமிழும் சேர்ந்து நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாட போகிறோம். ஹோசன்னா 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 இன் தி ஹையஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கும் இடங்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமையாய் இறங்கி வருவதை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சேர்த்து பாடுவோம். கரங்களை தட்டி Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord. Hosanna in the highest. Glory, 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 glory to the King of Kings. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God. Glory to the King of Kings. Amen. Jesus is the Prince of Peace. Jesus is the Prince of Peace. Say this alone. Jesus is the Prince of Peace. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God. Jesus is the Prince of Peace. Hallelujah. Hallelujah.
Jesus is a Prince of Peace. சமாதானத்தின் தேவன் அவர். ஆமென். ஹalleluya. இந்த பாடலை தமிழிலே நாம் பாட போகிறோம். தமிழிலே பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya. உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி பாடி துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கரங்களை உற்சாகமாக தட்டி. ஆமென். ஹalleluya. ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா சேர்ந்து சொல்லுங்க. ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஓசன்னா ராஜராஜனே. மகிமை 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 ராஜராஜனே என்று சொல்லி உற்சாகமாய் பாட போகிறோம். ஆமென். மகிமை 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 ராஜராஜனுக்கே. மகிமை 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 ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன் கர்த்தரே உயர்ந்திடுவீர். மகிமை ராஜராஜனே. ஆமென். ஹalleluya. ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே துதிகள், ஆண்டவருக்கே எல்லாம். ஹalleluya. சேர்ந்து ஓசன்னா 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 ராஜராஜனுக்கே. ஓசன்னா 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 ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன் கர்த்தரே உம்மை உயர்த்திடுவேன். ஓசன்னா ராஜராஜனே. இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, பரிசுத்த ஆவியானவருக்கே மகிமை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. காலை ஆராதனையிலே கர்த்தரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துவார். ஹalleluya. கடுமையான நாட்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. முழு ஊரடங்கு அறிவித்திருக்கப்பட்ட நாட்களிலே வந்திருக்கிறோம். சில வியாபாரம் செய்கிறவர்களுக்கு, தொழில் நடத்துகிறவர்களுக்கு மிகவும் கடுமையான நேரங்கள் தான். எல்லா தொழிலுமே முடங்கி போய் தான் இருக்கிறது. வேறு வழி இல்லை. இது பேண்டமிக், உலகத்துல பரவி இருக்கிற ஒரு தொற்று நோய். ஹalleluya. உயிர் காத்துக் கொள்வதற்காக இந்த சிரமங்களை நாம் அனுபவித்தாக வேண்டியது இருக்கிறது. அதன் நடுவே கர்த்தராகிய தேவன் நம்மை பாதுகாக்கவும், நம்மை பராமரிக்கவும், இந்த தேவையை சந்திக்கவும் நமக்கு உதவி செய்கிறார். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய நாமத்தை அறிந்த நமக்கு அவரே அடைக்கலம். ஹalleluya ஹalleluya. அவர் நாமத்தை அறிந்திருக்கிறோம். அவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தான் நமக்கு அடைக்கலம், நம் கோட்டை, நங்கூரம், நம் தேவன் அவர்தான். நாம் நம்பி இருக்கிற தேவன் அவர் ஒருவர் மட்டும்தான். ஹalleluya. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் நம்புகிற தேவன் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஹalleluya. அவர் என்னோடு இருக்கிற தேவன், அவர் என்னோடு இருந்து வழி நடத்துவார். ஹalleluya ஹalleluya. இன்றைய நாள் பெந்தேகோஸ்தே நாள் எனப்படுகிற ஒரு நாள். ஹalleluya. சோதரம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாளிலே ஹalleluya பெந்தேகோஸ்தே நாள் என்ற நாள் வந்தது. இதே போல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் கூடி வந்து உட்கார்ந்து தேவ சமூகத்திலே அவர்கள் 120 பேராய் அப்பர் ரூம்லே ஹalleluya அந்த மேலறையிலே உட்கார்ந்து ஜெபித்த பொழுது, ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது ஒரு வல்லமை புறப்பட்டு வந்தது. ஹalleluya. The promised gift of God has come among those people. அது வந்தது, அவருடைய வல்லமை அடைய செய்தது. அன்றைக்கே ஒரு வல்லமையான ஒரு வெளிப்பாடுகள் ஏற்பட்டது. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்றிலிருந்து தொடங்கிய சபை இன்றைக்கும் அழியாமல் நிலைநிற்கிறது. இது பெந்தேகோஸ்தேவின் வல்லமை. ஹalleluya ஹalleluya. ஆவியானவர் இந்த நாளிலும் கர்த்தர் கிரியை செய்வார். நம்முடைய வீடுகளிலே ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைகள் வெளிப்படுவதாக. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. உங்க வாழ்க்கையில எந்த சிரமங்கள் மத்தியில நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் உங்கள் மத்தியிலே உலாவும்படியாய் விரும்புகிற தேவன் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார்.
He wants to dwell among us. Hallelujah. He wants to be with his people. அவருடைய ஜனங்களோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். துதிகள் மத்தியிலே வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆராதிக்கிற ஸ்தலங்களிலே, கர்த்தரை துதிக்கிற ஸ்தலங்களிலே, ஜனங்கள் ஏறெடுக்கிற ஸ்தலங்களிலே, கர்த்தருடைய பிள்ளைகள் குடியிருக்கிற வீடுகளிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் வாசமாய் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்க வீடுகளிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்களா? இந்த நாட்களில் அநேக நேரங்களில் வீட்டுகளில் ஒடுங்கி இருந்தாலும் பிரசன்னத்தை நீங்கள் உணரும் மட்டும் தேவ சமூகத்திலே மண்டியிட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபம், வேத வாசிப்பு, இந்த ரெண்டு நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கும் பொழுது அந்த பிரசன்னம் நம்முடைய வீடுகளிலே இருப்பதை நீங்கள் உணர முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயங்களை கூடி கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை என்றால் இன்றைக்கு வீடுகளிலே 2-3 ஹல்லேலூயா கர்த்தர் ஆண்டவர் சொல்லியிருக்கார். இன்னைக்கு கணவன் மனைவி 2 பேர் உட்கார்ந்து இந்த ஆராதனை செய்தாலும் அங்கே அவர் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் அவர் இருக்கிறார். ஒருவேளை உங்களோடு யாராவது ஆராதிக்க வந்திருந்தால் அங்கே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் பிள்ளைகளோடு இருக்க விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. படைத்துவிட்டு ஓடிட விட்டுட்டு போற தேவன் அல்ல, படைத்த நம்முடைய ஜனங்களோடு, ஹல்லேலூயா, அவர் உருவாக்கின ஜனங்களோடு அவர்கள் துதி மத்தியிலே வாசம் செய்ய விரும்பி அவர்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரலோகத்திலிருந்து மகிமை வீடுகளில் இறங்கி இருக்கிறது. பெந்தேகோஸ்தே நாளின் வல்லமை இந்த வீடுகளிலே இறங்கி இருக்கிறது. அதை உணரும்படியாய் முழு உள்ளத்தோடு ஆண்டவரை பார்த்து உம்முடைய சிங்காசனத்தை, நீர் உட்கார வேண்டிய சிங்காசனத்தை என் உள்ளத்தில் வைத்து காத்திருக்கிறேன், நீர் ஆளுகை செய்யும், என்னோடு இருந்து வழிநடத்தும் என்று சொல்லி ஹல்லேலூயா ஒரு ஆராதனை பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எல்லாம் முடியும். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆராதனையோடு பாடுவோம். Jesus, praise you Lord. You are a marvelous God. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மத்தியிலே உலாவ விரும்புகிறேன், எங்கள் வீடுகளிலே வாரும் ஆளுகை செய்யும், எங்கள் மத்தியிலே வாசம் செய்யும் அப்பா. Jesus, we worship you Lord, we welcome you Lord Jesus. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே,
இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. மத்தியிலே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே உலாவ விரும்புகிறவர்கள் எங்களோடு வாசம் செய்யும், எங்களோடு வாசம் செய்யும். Dwell among us, Lord Jesus. எங்கள் மத்தியிலே நீங்கள் வாசம் செய்வீராக, எங்கள் மத்தியிலே நீங்கள் வாசம் செய்வீராக, எங்களோடு இருந்து எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடங்களிலே வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை எடுப்போம். Let us praise him, let us exalt him, let us lift his name on high. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். Hallelujah, hallelujah, hallelujah. We praise you, Lord, we praise you, Lord, we exalt you, Lord. Oh, we give you all the glory, we give you all the honor, we give you all the praise, Lord. உம்முடைய நாமத்துக்கு மகிமை, உம்முடைய நாமத்துக்கு துதிகள் உண்டாகட்டும். ஓ, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உலகத்தில் உயர்த்தப்படத்தக்க ஒரே நாமம் உம்முடைய நாமம் மட்டும்தான். Hallelujah. Uramanadara shagaraba duri karabalaba. Praise you, Lord. We praise your name. உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். துதிக்கப்படத்தக்க ஒரு நாமம் உண்டென்றார், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையிலே எங்களோடு சேர்த்து ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயங்களை முதலாவது சுயத்தை ஒழித்து அவருக்கு இடம் கொடுங்க. எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்விலே சுய ஆளுகை செய்கிறதோ அப்பொழுது தேவனுக்கு இடமில்லாமல் போகிறது, தேவனுடைய திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் போகிறது, தேவனுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அதை நீங்கள் பெற முடியாமல் போய்விடுகிறது. இந்த காலை வேளையிலும் தேவன்களோடு பேச விரும்புகிற காரியம், உங்கள் உள்ளங்களை எம்டி பண்ணுங்க, காலி பண்ணுங்க. உங்கள் இருதயங்களை காலி பண்ணி தேவனுக்கு இடத்தை கொடுங்க. சிங்காசனம் அமைத்து தேவனானவர் வானங்களையும் பூமியை பிடித்த வல்லமையுள்ள தேவன், சமாதானத்தின் தேவன் என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவர். என் இருதயத்திலே சிங்காசனத்திலே நீர் உட்கார்ந்து நீர் கட்டளையிடும், நான் அதை செய்ய விரும்புகிறேன். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எனக்கு நீர் கட்டளையிடுவீராக அப்பா, அதை கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எனக்கு தருவீராக. பல நேரத்திலே மாம்சீக எண்ணங்களின் நிமித்தம், சுய யோசனைகளின் நிமித்தம் பல திட்டங்களை நாங்கள் தீட்டுகிறோம், பலவிதமாய் யோசிக்கிறோம். ஆனால் அது ஒன்றும் நிலைபெறாது என்பதை மனிதர்களாகி நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. எங்களுடைய திட்டங்கள் ஒன்றும் நிறைவேறாது. எங்களுடைய பிளான்கள் இது இப்படி செய்தால் எப்படி இருக்கும், அப்படி செய்தால் இப்படி இருக்கும், ஒரு திட்டமும் நிறைவேறாது. தேவனுடைய திட்டம் மட்டுமே நிறைவேறும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்திருக்கிற தேவன் அழைப்பில் உண்மை உள்ளவர். அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற காலம் வரும் பொழுது அவர் நிறைவேற்றி மகிமையாய் தம்முடைய திட்டங்களை வல்லமையாய் வெளிப்படுத்தி நிறைவேற்றுவாராக. மனித திட்டத்திற்கு இடம் விடாதீர்கள், மனித யோசனைகளுக்கு இடம் விடாதீர்கள், மனிதனுடைய எதிர்ப்புகளுக்கு, அதற்கு திருப்பி கொடுக்கிற அனுபவங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து வல்லமை படி உற்றுக் கொள்ளும் பொழுது கழுகை போல சட்டைகள் அடித்து
காகத்தை போல அல்ல, கழுகை போல உயர உயர உங்களை பறக்க வைப்பார். அல்லேலூயா. ஓரமாதரபல ஷத்தரபல ரிகரபல கரதுரிமானத ஷமரதுலபகரபா. அல்லேலூயா. ஜீசஸ் வல்லமையான தேவ ஆவியானவர் உங்களை உயரே பறக்க விரும்புகிறார். நீங்கள் காகத்தை போல பறக்க விரும்புகிறீங்களா? அது மனுஷ திட்டம். அவர் சொல்றது அதுக்கு மேல. அவருக்கு காத்திருக்கிறவர்களை அவர் இன்னும் உயரே மேகங்களுக்கு மேலே உங்களை பறக்க வைப்பார். ஆசீர்வாதமுள்ள பாத்திரமாய் உங்களை உயர்த்தி வைப்பார். உங்கள் கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கலாம். ஒரு தள்ளாடுகிற ஒரு அனுபவங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் கால்களை ஸ்திரப்படுத்தி உங்களை தைரியப்படுத்தி உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்கப்படுவார். அல்லேலூயா. அதனுடைய வார்த்தைகள் ஒன்றும் பொய்யாகாது. இன்றைக்கு நீ காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையை ஆம் என்றும் ஆமாம் என்றும் ஆமேன் என்றும் ஏற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு உரைப்பதுதான் உயரே பறக்க வைப்பார். உயர்ந்த ஸ்தலத்திலே உங்களை கொண்டு செல்வார். இது எப்படி ஆகும் என்று மரியாதை போல நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு பணம் இல்லையே, பொருளாதாரம் இல்லையே, நடக்க வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் பார்த்தா அப்படி நடப்பதை போல தோன்றவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் காலங்கள் நடுவே அவருடைய திட்டங்கள் நிறைவேறும் பொழுது, அவர் உங்களை உயரே நிறுத்தி வைக்கும் பொழுது, பலருக்கு சாட்சி உள்ள பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். It is the word that God talks to you. God is talking to you. Listen to him. Listen to him. Obey his words. தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த காலை ஆராதனையில் பங்கேற்ற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வல்லமையாய் வெளிப்படுவதாக. பெந்தேகோஸ்தே நாளில் உள்ள வல்லமை உங்கள் வீடுகளில் புறப்பட்டு வருவதாக. இந்த வாரங்களிலே அந்த வல்லமையை உணர்வதை கர்த்தர் உதவி செய்வாராக. வீடுகளில் இருக்கிற நேரங்களிலே குடும்பங்களிலே நல்ல சமாதானம், சந்தோஷம், மன நிம்மதி, ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. அதற்கு எதிராய் புறப்பட்டு வருகிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள், சுகவீனம் உண்டு பண்ணுகிற, சமாதான குறைவு உண்டு பண்ணுகிற பிசாசு போராட்டங்களை இயேசுவின் நாமத்தில் அபமாக்கி ஜெபிக்கிறேன். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் வல்லமை வெளிப்படுவதாக. சமாதானம், சந்தோஷம், மன நிம்மதி, ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்ய பார்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான பகுதிகளிலே கர்த்தர் வல்லமையை வெளிப்படுகிறார். ஒரு வார்த்தைகள் இவளோடு இடைபடுவதாக, கிருபை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் மறுபடியும் யூடியூபிலே பார்த்துக் கொண்டு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆராதனையிலே கர்த்தர் இடைப்பட்ட தேவன் வசனங்கள் வழியாகும் இடைப்படும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு ஒப்பு கொடுப்போடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. வசனத்தை எடுத்து வாசிப்போமா? எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய சபையிலே இந்த மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களோடு இந்த நாட்களிலே தியானிக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆமென். Jeremiah chapter 15 verse 20. இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் தேவன் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்திலே வாசிப்போமாக. ஆங்கிலத்தில் And I will make thee unto this people a fenced brazen wall, and they shall fight against thee, but they shall not prevail against thee. For I am with thee to save thee and to deliver thee, saith the Lord. The Lord says in Jeremiah chapter 15 verse 12 that they will fight against you but will not overcome you. And the word, very important word that I am going to preach on is today is, for I am with you to rescue you
and to save you, declares the Lord. Amen. Hallelujah. The Lord says that I am with you to save you, to rescue you. வேத வசனம் அதெல்லாம் சொல்லுது, உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிற தேவன். நாமம் கூட பார்த்தீங்கன்னா இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகிறது. இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? God with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய நாமத்தில் ஒன்று இம்மானுவேல். இம்மானுவேல் ஆகிய தேவன் அவர் நம்மோடு இருக்கிற தேவன் அவர். இந்த பாடலிலே இன்னைக்கு ஆராதனையிலே பாடினோம், அவர் நம்மோடு இருக்கும்படியாய் விரும்புகிற தெய்வம், நம்மோடு வாசம் செய்யும்படியாய் விரும்புகிற தெய்வம். அவர் எப்பொழுதுமே தேவ ஜனம் ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, அவரை நினைக்கும் பொழுது, அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்தில் ஓடி வருகிறார். That is our God. Hallelujah. Hallelujah. அவர் நாம் இருக்கும் இடங்களிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. அவர் நம்மத்திலே வர விரும்புகிறார், நம்மத்திலே இருக்க விரும்புகிறார். இந்த காலை வேளையிலும் சில வசனங்களை வாசித்து இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். He wants to live with us. He wants to be with us. எதற்காக? To save, to rescue. நம்மை தப்புவிப்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக. அப்படி என்றால் என்ன? ரட்சிப்பு வேண்டும் என்றால் என்ன? பாவத்தில் இருக்கிறோம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. தப்புவிக்க வேண்டும் என்றால் என்ன? ஒரு கண்ணியிலே, ஒரு வலையிலே நம்ம அகப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். பாவத்தில் இருக்கிறவனை மீட்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாவ செயல்களை செய்கிறவர்களை மீட்கும்படி வந்தார். இந்த உலகத்திலே நம்முடைய தேவன் ஒருவர் மட்டும்தான் பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்கும்படி வந்தார். மற்றவர்கள் சொல்லுகிற கதைகளை கேட்டால் அழிக்கும்படி வந்தார். அல்லேலூயா. இயேசு என்னைக்கும் அழிக்கும்படி வரல, மீட்கும்படி வந்தவர். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன். பாவம் செய்கிறவரை அழிக்கும்படி ஒரு கடவுள் இந்த உலகத்தில் வந்தால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் வாழ முடியாது. அல்லேலூயா. ஆனால் நம்மை நேசித்து நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்மை மீட்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் ரட்சிக்கும்படி நம் மத்தியிலே வந்திருக்கிறார். இரண்டாவது, தப்புவிக்கும்படியாய் நம் மத்தியிலே இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அதற்கு முன்னாடி ஒரு பகுதி, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது? நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? நம்முடைய தேவன் வானங்களையும் பூமியும் படைத்தவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. மனிதர்கள் அநேகர் உங்களிடத்துல சொல்லியிருப்பார்கள், நான் உன்னோட இருக்கிறேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உங்களுக்கு எல்லாம் செய்றேன், நான் உங்களுக்கு எல்லாம் பண்றேன். மனிதர்கள் ஆயிரம் கதைகள் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நினைத்திருக்கலாம், இவர்கள் எனக்கு செய்வார்கள், இவருக்கு எனக்கு பண்ணுவார்கள், காலங்கள் நடுவே இவர்கள் எனக்கு கண்டிப்பா செய்வார் என்று சொல்லி காத்திருந்து காலங்கள் தாழ்த்தப்படலாம், ஏமாந்திருக்கலாம். செய்வேன் என்று சொன்னவர்கள் எங்கோ போயிருக்கலாம், உதவாமல் போயிருக்கலாம், அவர்கள் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உதவும்படி, உன்னை ரட்சிக்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவராகிய தேவன் உங்கள் மத்தியிலே உங்களோடு இருக்க விரும்புகிறார். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்று சொன்னாலே நாம் நினைப்பதெல்லாம் பணம். எனக்கு பணம் கிடைச்சா அது ஆசீர்வாதம், உயர்ந்தா ஆசீர்வாதம். அதை விட ஒரு ஆசீர்வாதம் தேவன் எனக்கு தருகிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை நமக்கு போதும், சுகமாய் நாம் வாழ்வோம். அல்லேலூயா. கவலைப்படாம நம்ம வாழ்வோம், தேவ சமூகத்துல சந்தோஷமா நம்ம வாழ்வோம். ஏன்னா அவர் என் கூட இருக்கிறவர், அவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் மகத்துவமானவர், அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தானியேலை சிங்கக்கபிலே விடுவித்த தேவன் எனக்கு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எரிகோ கோட்டையை முறியடிக்கும்படி உதவி செய்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னோடு இருக்கிறார். எனக்கு எதிராக இருக்கிற எல்லா கோட்டைகளை அவர் முறியடிப்பார். அல்லேலூயா. என் தடைகளை கர்த்தர் முறியடிப்பார். வானங்களையும் பூமியும் படைத்தவர், ஒன்றுமில்லாமையில் உருவாக்கின தேவன். அது ரொம்ப முக்கியம். God is not a magician. God is a miraculous God. Hallelujah. அவர் ஒன்றிலிருந்து இன்னொன்றை உருவாக்குகிற மேஜிக் செய்கிறவர் அல்ல, அவர் ஒன்றுமில்லாமையிலும் உருவாக்குகிற அற்புதத்தின் தேவன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்காகவே உங்கள் மத்தியில் அவர் வந்து அமர்ந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வீடுகளிலே, நீங்கள் இருக்கும் இடங்களிலே, நீங்கள் போகிற வருகிற இடங்களிலே அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவாராக. திருவசனங்களை வாசிப்போம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை யோசுவாவை
தேவன் எவ்விதமாய் தேற்றி ஒரு வார்த்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதிலே வாசிங்கள் 9வது வசனத்தை வாசிங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஜோஷுவா chapter 1 verse 9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? போகும் போதும் திரும்பும் போதும் அவர் நம்மோடு இருந்து வழி நடத்துகிறார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவது இல்லை. பல நேரத்தில் இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்த்து, வியாதி படுகிறதை பார்த்து, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில வியாதியின் நிமித்தம் கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கலங்காதே, திகையாதே. ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் வாசியுங்கள். For the Lord thy God is with thee. The Lord, the God is with you wherever you go. So don't be dismayed. Don't be afraid. தேவன் அந்த யோசுவாவுக்கு சொன்னார், கலங்காதே, திகையாதே. ஒரு கலக்கமான சூழ்நிலை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இன்றைக்கு வாழ்கிறவர்கள் நாளைக்கு வாழ முடியுமா என்ற கேள்விக்குறியோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கும் மட்டும் ஒருவனும் உன்னை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. வியாதி உங்களை மேற்கொள்ளாது. உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளாது. உன் கடல் தொல்லைகள் உன்னை மேற்கொள்ளாது. ஏனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் என்று உங்க பிரச்சனை இடத்துல சொல்லுங்க. உன் பிரச்சனை பெருசு கர்த்தர் இடத்துல சொல்லாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு வாசம் செய்வதை உணர்ந்து விட்டீர்கள் என்றால் பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை. அவர் நம்மை நடத்துவார் என்ற நம்பிக்கை மட்டும்தான் பெருகி இருக்கும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை விசுவாசம் பெருகுவதாக. இந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பார்த்தோம். அவர் எங்கே இருக்கிறார்? அவர் எங்கும் இருக்கிறார். எங்கெல்லாம் இருக்கிறார் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிங்கள் சங்கீதம் 145:18. சங்கீதம் 145:18 வாசிங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் சொல்லல பாருங்க. ஆண்டவர் ரொம்ப பார்ஷியாலிட்டி பார்க்கல பாருங்க. யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அதனால்தான் சில பேர் புறஜாதி ஜனங்கள் வரும் பொழுது அவரிடத்துல சொல்லுவேன், நீங்கள் நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் நீங்க வாயை திறந்து இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் வாழ்வின் சூழ்நிலையை மாற்றும் என்று கேளுங்கள் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், கர்த்தர் அருகில் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எங்கே இருக்கிறார்? நமது அருகிலே இருக்கிறார். அவர் அருகிலே இருக்கிறார். ஆங்கிலத்தில் வாசியுங்கள். The Lord is nigh unto all them that call upon him, to all that call upon him in truth. In truth, உண்மையாய் தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். God is with you. He is nearby. Just call him. Whoever calls him will find him. வேத வசனம் சொல்கிறது. ஏசாயா வாசியுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 55:6. Isaiah chapter 55 verse 6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நல்லா கவனிங்க ரெண்டு வசனத்தையும். முதலாவது அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அப்ப சமீபமாய் இருக்கும்போது அவர் இன்னும் அதிகமாய் கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. ஒரு தடவை நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டத்துல, ஒரு துன்பத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் சமீபமா வந்து நமக்கு உதவி செய்வாரு. அப்புறம் மறந்துடுவோம். ஹல்லேலூயா. எல்லா நன்மையும் மறந்துடுவோம். ஆண்டவரை மறந்துடுவோம். அதுக்கப்புறம் கூப்பிடுறது இல்லை. ஆனா ஆண்டவர் கோர்வையாய் வசனம் சொல்கிறார், கூப்பிடுங்க யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற தேவன் சமீபமாய் இருக்கையிலே கூப்பிடவும் சொல்றாரு. ஹல்லேலூயா. God is nearby you now. Call him. ஹல்லேலூயா. கர்த்தரை கூப்பிடுங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை நீங்கள் கண்டடையத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சமீபமாய் இருக்கிற தேவன். சங்கீதம் 34:18 நீங்கள் இப்படியாய் வாசிக்கிறீர்கள், நொறுங்குண்டவர்களுக்கு
மனிதர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் நொறுங்குண்ட இருதயத்தோடு, என் வியாதி, என் வேதனை, என் பிள்ளைகள் என்ன ஆவார்கள், என் குடும்பம் எப்படி ஆகும் என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்கள். ஒருவேளை என் தொழில் நிமித்தம் எனக்கு வருமானம் இல்லையே, தொழில் இப்படி முடங்கி போயிருக்கிறது, வியாதி நிமித்தம் இப்படி அடைக்கப்பட்ட கதவுகளோடு நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்வேன் என்று கலங்கி நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற ஒரே வார்த்தை, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர், கர்த்தர், the Lord God is with you. அவர் உங்களோடு இருக்க விரும்புகிற தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை பெறட்டும். இப்ப சொல்லுங்க பாப்போம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னா எனக்கு குறைவே இல்லை. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை அவர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. என் குடும்பத்தை அவர் பார்த்துப்பார். என் தேவைகளை அவர் சந்திப்பார். ஏன்னா என் கூட இருக்கிற தேவன் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 151வது வசனத்தை வாசிங்கள். Psalm number 119 verse 151. கர்த்தாவே, நீர் சமீபமாய் இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசி. சங்கீதம் 124 1-2 வாசிங்கள். சங்கீதம் மனுஷர் 24 Psalm number 124 மனுஷர் நமக்கு verse 1 and 2. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமக்கு சமீபமாய் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். இது எத்தனை வசனம்? 2வது வசனமா? ஆமென். அல்லேலூயா. மனுஷர்களுடைய கோபம் நம் மீது எழும்பும் பொழுது, எரிச்சல் நம் மீது எழும்பும் பொழுது, அல்லேலூயா, உங்கள் மீது எத்தனையோ மனிதர்கள் எரிச்சலோடு இருப்பாங்க, கோபத்தோடு இருப்பாங்க. ஒருவேளை உங்க முன்னேற்றத்தை பார்த்து அவர்கள் எப்படியாவது நான் தடுத்து விட வேண்டும் என்று எரிச்சலோடு இருப்பாங்க. ஓ, நீங்க சமாதானமா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவங்களால எப்படிடா இப்படி இருக்க முடியுதுன்னு எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அவர்கள் கர்த்தர் மட்டும் நம்முடைய சமீபமாய் இல்லாவிட்டால், கர்த்தர் மட்டும் என் கூட இல்லாவிட்டால், கர்த்தர் மட்டும் என் அருகில் இல்லாவிட்டால் அவர்கள் நம்மை விழுங்கி இருப்பார்களாம். ஹல்லேலூயா. உயிரோட விழுங்கி இருப்பார்களா? இப்படிப்பட்ட வசனம் சொல்லுது பாருங்க. சங்கீதக்காரர் எப்படி சொல்றான் பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கலாம். ஒருவேளை இந்த காலை வேளையில உங்களுக்கு மத்தியில் எரிச்சலோடு எதிரிகளாய் எழும்பி நிற்கலாம். எப்படி இப்படி விழுங்கலாம், எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிற அலையே சிங்கத்தை போல, அல்லேலூயா, வகை தேடிக் கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், சத்துருவான மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் அவர்களை மேற்கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. உயிரோடு அவர்கள் விழுங்கி இருப்பாங்க. ஆனா இன்னும் உயிரோடு அவங்க விழுங்கலையா? இன்னும் நீங்க உயிர் வாழ்றீங்களா? இன்னும் உங்க சமுதாயத்துல நீங்க வாழ முடிகிறதா? அதுக்கு ஒரு காரணம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருப்பதனாலே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏசாயா 50ஆம் அதிகாரம் சோத்திரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை நீதிமானாக்குகிறவர், என்னை ஆண்டவர் ரைச்சஸா மாத்துகிறார். பாவத்தில் இருக்கிற சத்துருவின் கிரியைகள்ல அகப்பட்டு ஏமாந்து, அல்லேலூயா, பாவ வாழ்க்கையில உள்ள போயிடுறேன், மனுஷத்துல உள்ள போய் விழுந்துடுறேன், சில தவறுகள் என் வாழ்க்கையில செய்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது என்னை நீதிமானாக்குகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சமீபமா இருக்கிற தேவன் யாருன்னா உங்களை நீதிமானாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. அவர் உங்களை பார்த்து எப்படி தெரியுமா அழைக்கிறாரு? நீதிமான், பாக்கியவான் என்று அழைக்கிறார். அல்லேலூயா. ஆனா சாத்தான் எப்படி தெரியுமா நம்மளை அழைப்பான்? நீ செய்த பாவத்தை சொல்லி அழைப்பான். அடிக்கடி நான் சொல்லுவேன், பிசாசு நம்மளை கூப்பிடும் போது நாம் செய்த பாவத்தை நினைவு கூர்ந்து சொல்லுவான். நீ 2ஆம் கிளாஸ்ல படிக்கும் போது இப்படி செஞ்ச வந்தானே, நீ 5ஆம் கிளாஸ் படிச்சு இப்படி செஞ்ச வந்தானே, அன்னைக்கு நீ இப்படி செஞ்ச வந்தானே, இன்னைக்கு நீ இப்படி செஞ்ச வந்தானே சொல்றதெல்லாம் பிசாசின் ஆவிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா தேவன் அப்படி சொல்லவே மாட்டார். மகனே, மகளே, பேர் சொல்லி அழைப்பார். அதான் சொல்லுவேன், ஆண்டவர் பேர் சொல்லி அழைப்பார், பிசாசு பாவத்தை சொல்லி அழைப்பான். அல்லேலூயா. நான் செய்த பாவத்தை சொல்லி என்னை அழைப்பான் சாத்தான்.
ஆனா என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்ட தேவன் எப்பொழுதுமே என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அவர் எனக்கு சமீபமாய் இருந்து என்னை நீதிமானாய் மாற்றுகிறார். இன்னைக்கு நான் என்ன பிரசங்கம் பண்றேன்னா, கர்த்தருடைய சமீபம் எனக்கோடு இருக்குதுன்னா, கர்த்தர் என்னோடு இருப்பதினாலே நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களோடு இருப்பதினாலே இன்னும் நீ அழிந்து போகாமல் இருப்பதற்கான காரணம், இன்னும் நீங்கள் நிற்பதற்கான காரணம், கர்த்தர் எனக்கு சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் முதல் காரியம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னா அவர் எனக்கு சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர முடிகிறதா உங்களுடைய வாழ்க்கையில? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் சமீபமாய் இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? உங்கள் ஆபத்திலே, உங்கள் கஷ்டத்திலே, உங்கள் தேவைகளிலே, எதிர்பார்ப்புகளிலே, உங்கள் படிப்பிலே, உங்கள் சூழ்நிலை மத்தியிலே என் கூட கர்த்தர் இருக்கிறார், நான் நம்பிக்கையாய் காத்திருக்கிறேன் என்று சொல்ல முடிகிறது என்றால் அவர் சமீபமாய் இருப்பதை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்கள் என்ற அர்த்தம். விசுவாசிக்கிறவன் தேவ மகிமையை காண்பார். You will see God near you if you believe in His word. Hallelujah. If you believe in His word, if you trust Him, you can see Him, you can feel Him. He is around you, He is nearby you. Hallelujah. இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பாயிண்ட் நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். வாசியுங்கள் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆராதனை சமயத்தில் இந்த வசனத்தை சொன்னேன். மத்தேயு 18:20. ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். இரண்டாவது காரியம், கர்த்தர் என் கூட இருக்கிற தேவன் எங்க இருக்கிறாரு? முதலாவது அவர் என் அருகிலே இருக்கிறார். இரண்டாவது அவர் என் நடுவிலே இருக்கிறார். வாசிங்கள், ஆங்கிலத்தில் வாசிங்கள். Matthew chapter 18 verse 20. For where 2 or 3 are gathered together in my name, yes, there am I in the midst of them. In the midst of them. ரெண்டோ மூன்றோ பேர், where there is 2 or more, God is there. தேவனுடைய நாமத்தில், in God's name, if you gather yourself, you sit together, you pray, God is with you, among you, in the midst of you. அவர் நம் நடுவிலே வாசம் செய்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. அதான் அடிக்கடி சொல்கிறேன், ஆலயத்திலே ஆராதனை செய்த பொழுது அதுல ஒரு மகிமை உண்டுதான், உண்மை. இப்பொழுது வீடுகள் செய்கிறோம், என்ன மகிமை அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் இருந்து ஆராதனை கவனிக்கிறீங்களா? அங்க ஒரு மகிமையை காண முடியும். வேலையில தான் செஞ்சுக்கிட்டு இல்ல, உட்கார்ந்து தேவ சமூகத்துல வார்த்தையை கேளுங்க. ஏன் 1 மணி நேரம் உட்கார முடியாதா? தேவ வசனத்தை கேட்க முடியாதா? கடந்த நாட்களில் அதான் சொல்லிக் கொண்டிருந்தேன். சபைக்கு போய் எப்படி ஆராதிக்கிறோமோ அதே போல உங்கள் வீடுகளில் உட்கார்ந்து ஆராதியுங்கள். அப்பொழுது மகிமையை காண முடியும். ஏனென்றால் அவர் சொன்ன 2 or 3 பேர் நாமத்தில் எங்க இருக்கிறார்களோ அங்க இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை வணங்குகிற இடத்துல அவர் இருக்கிறார். நீ ஆராதிக்கிற இடத்துல அவர் இப்பொழுது இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நடுவில் இருக்கிறார். வாசிங்கள், செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமும் வாசியுங்கள். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல வாசல்லையா, ரட்சிப்பதற்காகவும் தப்புவிப்பதற்காகவும் நம்மோடு இருக்கிற தேவன் அவர் எங்கே இருக்கிறார்? நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்காக அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறது அந்த பகுதி. இனி தீங்கை காணாதிருப்பாய். முதல்ல வாசிங்க. உன் ஆக்கினைகளை அகற்றும்படியா, உங்க மேல விழுந்த ஆக்கினைகளை அகற்றும்படியாய் தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார். விசுவாசிங்க. இரண்டாவது, உன் சத்துருக்களை விலக்கும்படியாய். முதல்ல சொன்னேன் இல்லையா, தப்புவிக்கும்படியாய். எத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக எழுப்பினாலும் அவர்களை இருந்து உங்களை தப்புவிக்கும்படியாய் அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. சுற்றிலே எனக்கு சத்துரு தான். என் சுற்றில இருக்கிறவங்க சத்துருவா இருக்கிறாங்க. என் கூட வேலை செய்யறவங்க சத்துருவா இருக்கிறாங்க. வேலை செய்யற இடத்துல மட்டும் இல்ல, போகிற வருகிற இடங்கள்லாம் எனக்கு சத்துருவா இருக்கிறார்கள், எனக்கு கெடுதல் நினைக்கிறார்கள் என்று நீ நினைத்தால் தேவ வல்லமை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்று பேசுகிற வார்த்தை என்னவென்றால், உங்கள் நடுவில் இருக்கிற தேவன் சத்துருவிலிருந்து விடுவிப்பார், தப்புவிப்பார். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை.
கர்த்தர் தப்புவிப்பார். வாசியுங்கள் சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சுற்றிலும் இருப்பார். அது பார்ப்போம் அதுக்கப்புறம். ஆனா அவர் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று. கெம்பீரித்து பாடுங்க, துதித்து பாடுங்க. துதித்து பாடுகிற இடத்துல அவர் என்ன பண்ணுவாராம்? நடுவிலே வந்து வாசம் செய்வார். அல்லேலூயா. அவர் வந்து வாசம் செய்ய விரும்புகிறார். அவரு பரலோகத்தில் இருக்கிற தேவன் சொல்றோம். அவர் அங்கேயே இருப்பார், இங்கேயே இருப்பார். ஆனா அவர் விரும்புகிற இடம் என்ன தெரியுமா? தூதர்கள் அத்தனை பேரும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களாம். அதை விட தாம் மீட்டு கொண்ட ஜனம், நாம் தான் தன்னுடைய சுய ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்த அந்த ஜனம் ஆராதிக்கும் பொழுது அங்கே வாசம் செய்ய அவர் விரும்புகிறார். துதிக்கிற ஸ்தலங்களிலே எப்பொழுதுமே தேவன் இருப்பார். அது ஒரு மகிமையான ஒரு ஸ்தலம். துதிக்கிற இடத்துல அவர் இருப்பார், ஆராதிக்கிற இடத்துல அவர் இருப்பார். அல்லேலூயா. வாசிங்க 11வது வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அந்நாளிலே எனக்கு ஜனமாவார்கள், அப்பொழுது நடுவிலே வாசமாயிருப்பேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இந்த பேண்டமிக்லாம் முடியும் பொழுது, எப்போ முடியும் நிறைய பேர் கேள்வி எழுப்புறீங்க. அது எப்போ முடியும்னு எனக்கு தெரியாது. இல்லையா? அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ஒன்று தெரியும், அது முடிகிற தருவாயில் கர்த்தருடைய ஜனங்கள், பரிசுத்தவான்கள் தேவனை நன்றி சொல்லி அல்லேலூயா கர்த்தரை ஆராதிப்பார்கள். அங்கே கர்த்தர் நடுவிலே வாசம் செய்வார். அங்கே ஒரு அபிஷேகம் இருக்கும், அங்கே ஒரு எழுப்புதல் இருக்கும். கர்த்தர் நம்முடைய ஜனங்களை மேலும் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை அறியாத அநேக ஜனங்களை ஆண்டவரை அறிந்து கொள்ள போகிறார்கள். நன்மையான காரியங்கள் அன்று நடக்க போகிறது. இந்த கடுமையான காலகட்டங்களை நாம் தாண்டி செல்லும் பொழுது கர்த்தர் அந்த நாளிலே ஒரு மகிமை, ஒரு வல்லமை, அவர் நடுவிலே வாசம் பண்ணுகிற அந்த வல்லமையை நீங்க ஃபீல் பண்ண முடியும். அல்லேலூயா. சோதரம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். இஸ்ரவேலின் நடுவிலே நான் இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசிகளின் நடுவிலே, தேவனை நம்புகிறவர்கள் நடுவிலே, தேவனை சார்ந்து வாழ்கிறவர்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் இருக்கிறார். நானே உங்கள் தேவனா இருப்பேன், வேறொருவர் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வரிசையா தேவர்கள் மத்தியில இயேசு இருக்கிறார்னா அவர் இயேசு கிடையாது, அவர் நம் தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு ஒருவரே தேவன். There is none other than God, our Lord Jesus Christ. நம்முடைய தேவனை தவிர ஒரு தேவன் இல்லை. அவர் ஒருவராய் இருக்கிறார். மூன்றில் ஒருவராய் இருக்கிற திருத்துவ தேவனை நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அவர் ஒருவரே. அவர் நம்ம மத்தியில வாசம் செய்கிறார். அவர் சொல்றாரு, மத்தியில நான் வாசம் செய்கிறேன், என்னை என்று ஒரு தேவன் இல்லை. இன்னைக்கு நீ நம்புகிற தெய்வம் அவர் மட்டும்தான், வேற ஒருத்தரும் இல்லை. நீ யாரை நம்பினாலும், எந்த மனிதரை நம்பினாலும், எந்த உலகத்தில் வேற எந்த கடவுள்களை நம்பினாலும் உங்களுக்கு விமோச்சனம் கிடையாது, வெற்றி கிடையாது. ஏன்னா மரணத்தில் வெற்றி சிறந்த தேவனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவன் ஒருவனுக்கு மட்டும்தான் வெற்றி. அல்லேலூயா. வாசிங்க யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நல்லா கவனிங்க. உங்கள் நடுவிலே சும்மா வந்து உட்கார்றவர் கிடையாது. உங்கள் நடுவிலே சும்மா உட்கார்ந்து நீங்க என்ன பண்றீங்க பார்க்கிறவர் கிடையாது. அற்புதங்களை செய்ய உங்கள் நடுவிலே வருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. He comes in the midst of you to do his miraculous work. He's not coming and sitting simply, just to watch what you are doing. He is in the midst of you to do a marvelous, wonderful, miraculous works in your life. That is why he is among you. That is why he is in the midst of you. That is why he is nearby you. He wants to do something for you. What are you expecting? எதிர்பார்ப்பது என்ன? அதை செய்து முடிக்க தேவன் விரும்புகிறார்.
God is going to fulfill all the desires of your heart today. Hallelujah. Hallelujah. அந்த வார்த்தை சொல்கிறது. Hallelujah. மறுபடியும் வாசியுங்கள் அந்த புதிய 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அப்போ இந்த நாளில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளே. அவர் என் நடுவில் இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் அது தெரிந்திருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனை அதை நான் சொல்லிக் கொடுத்தாக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நடுவில் இருக்கிறார் என்றது வாக்குத்தத்தம், அருகில் இருக்கிறார் என்பது வாக்குத்தத்தம். ஆனால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் வசனம் சொல்கிறது, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. Hallelujah. Every blessings that God has given to you has a commandment to obey. Hallelujah. If you want to be blessed, you need to follow the instructions that God has given to you. You will be blessed. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். எப்படி? ஆஃபர் போடுவாங்க பாத்தீங்களா பேப்பர்ல, பெரிய ஆஃபர்லாம் இருக்கும். ஆஃபர் பயங்கரமா இருக்கு, 500 ரூபாய்க்கு மொபைல், 1000 ரூபாய்க்கு மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே ஒன்று போட்டிருப்பாங்க, நிபந்தனைக்கு உட்பட்டது. ஹல்லேலூயா. கண்டிஷன் அப்ளை. எவ்ரி blessing that you have and whatever blessing that you have got is because of the obedience that you show towards God. தேவனை நோக்கி பார்த்து, தேவனை சார்ந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவருடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் வேண்டுமா? அவர் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிற அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டுமா? உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம், be holy. பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். Prepare yourself to be holy. பாவங்களை விட்டு விடுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உங்கள் பாவங்களுக்கும் தெரிந்தும் தெரியாத செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க. இனி அந்த பாவங்களை நீங்கள் செய்யாதிருக்க மட்டும் உங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை தேவன் பேசும்போது அதை இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். திருந்தணும். அல்லேலூயா. திருந்தணும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். போட்டி, பொறாமை, எரிச்சல், எதிர்ப்பு, சங்கடங்களை ஏற்படுத்துதல், மனபாரங்களை ஏற்படுத்துதல், குழியில தள்ளுறது, அடுத்தவங்களை கெடுக்கிறது, குடும்பங்களை கெடுக்கிறது, இதே வேலையா இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் உட்கார வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆசீர்வாதம் ஏன் எனக்கு குடும்பத்தில் கிடைக்கல? ஏன் என் வாழ்க்கையில கிடைக்கல? பலருடைய தொழில்கள், பலருடைய வாழ்க்கையில இன்றைக்கும் கலக்கத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். உங்க வேலையை விட்டுட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க பார்க்க வேண்டிய ஒரு வேலை உண்டு. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்கள் நடுவிலே கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறவங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு பகுதி இதுதான். உங்கள் நடுவிலே இருக்கிற சங்கீதம் 46:5 வாசியுங்கள். Psalm number 40 verse 5. 46 verse 5. Sorry. 46 verse 5. 46வது சங்கீதம் 5வது வசனம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதற்கு தேவன் சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. முன்னாடி உள்ள வசனத்தை வாசிங்க. ஒரு நதி உண்டு, அதின் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆமென். அதன் நடுவே தேவன் வாசம் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் நதியை உண்டு பண்ண ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த காலைகளில் ஆண்டவருடைய சமூக வார்த்தையில கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை உரைப்பது ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். நான் உன்னுடனே இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? உங்கள் அருகிலே இருக்கிறேன், உங்கள் நடுவிலே இருக்கிறேன். இன்னும் 3 காரியங்கள் உண்டு. அடுத்த வாரம் அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த வாரத்திலே வசனத்தை கேட்டு தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வாரம் இந்த வசனத்தை கேளுங்கள். மீதியான காரியங்களை கர்த்தர் நம்ம பேச போகிறார். ஹல்லேலூயா. அவர் எங்கே இருக்கிறார்? முதலாவது, அவர் அருகிலே இருக்கிறார். இரண்டாவது, அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அவர் நடுவிலே வந்து நம்
மத்தியிலே அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு நாளையில வசனத்தை கேட்டு தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் ஆண்டவர் நிகழ்த்த விரும்புகிறார். இதுவரை நடந்திராத ஒரு அற்புதம். இதுவரை நான் காத்திருந்து பார்த்தேன், எனக்கு நடக்கல. ஒரு திருமணத்திற்காக பல வருடமாய் காத்து கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைய திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன் சொன்ன தேவனுடைய பிள்ளைகளை அதற்குரிய காரியங்களை இந்த நாட்களில வாய்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறேன், பல வருடமாய் காத்து கொண்டிருக்கிறேன். நான் விரும்புகிற ஒரு வேலை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். அந்த நாட்களில் அதற்குள்ள செவையான காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். இரண்டாவது, பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். Be holy. பரிசுத்த தேவனை வணங்குகிறவர்கள், பரிசுத்த தேவனை சஞ்சரிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் விரும்புகிறவர்கள் பரிசுத்தமாய் இருந்தால் தான் பார்க்க முடியும். இன்றைக்கு உங்கள் நடுவில் அவர் இருப்பதை நீங்கள் உணர வேண்டும் என்றால் உங்கள் உள்ளங்கள் பரிசுத்தப்படுவதாக, பாவ வாழ்க்கைகள் மாறுவதாக, எல்லா பாவ எண்ணங்களை விட்டு வெளியில வருவீர்களாக, பாவ செய்திகளை விட்டு வெளியில வருவீர்களாக. பாவம் என்று சொன்னாலே இந்த பாவம் அந்த பாவம் பெரிய பாவம் மட்டும் நினைக்காதீங்க. சின்னதா நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களிலிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்து ஒரு நல்ல விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வரும் வாரம் முழுவதிலும் கர்த்தருடைய பாதுகாப்பை கொடுக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் இடங்களிலே ஒருவேளை உங்களுக்கு முழங்கால் பண்ண முடியும் என்றால் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, எங்கள் பரலோக தேவனே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான ஆராதனை நாளில் காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் கூட உடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கும்படியாய் நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறேன். உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த நாளிலும் கூட ஆராதிக்க, பாடலை பாடி உம்மை துதிக்க, உடைய சமூகத்திலே உம்மை அழைக்க, உடைய சிங்காசனத்தை போட்டு எங்கள் மத்தியிலே வாசம் செய்ய வாரும் என்று சொல்லி அழைக்க இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே முடிவு பண்ணி உம்மை அழைத்தோம், அமர வைத்திருக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. அதே போல ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற தேவன் எங்களை ரட்சிப்பதற்காகவும் எங்களை தப்பிப்பதற்காகவும் எங்களோடு இருப்பேன் என்று மாதத்தில் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேவன், நீர் எங்கள் அருகில் இருப்பதை நாங்கள் வசனங்கள் வழியாய் கண்டுகொண்டோம். நீர் எங்கள் நடுவில் இருப்பதை வசனங்கள் வழியாய் நாங்கள் கண்டுகொண்டோம். அப்பா, நீர் எங்கள் சமீபமாக இருக்கும் பொழுது உம்மை கூப்பிடக்கூடிய நல்ல சுவாபங்களை கர்த்தர் கொடுப்பீராக. உங்களை நீர் அருகில் இருக்கும் பொழுது, நீர் நடுவில் இருக்கும் பொழுது உடைய அற்புதங்களை பார்க்கும்படியான நல் சுவாபங்கள் எங்கள் வாழ்க்கையில் வருவதாக. எங்களை ஒரு விஷயம் கூட பரிசுத்தம் பண்ணுவீராக. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ரத்தம் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை தெளிக்கப்படுவதாக. Wash us with the blood of you, Lord Jesus. Let your blood wash us from, oh Lord Jesus, all over our body, our mind, our soul, be washed in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்கள் உடல், எங்களுடைய உள்ளம், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய யோசனைகள் சீர்படுத்தப்படுவதாக, ஸ்திரப்படுத்தப்படுவதாக, கழுவப்படுவதாக. ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்கிறோம். எங்களுக்கு நாளையிலிருந்து அற்புதத்தை செய்யும்படியாய் உம்முடைய சமூகங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தைகளை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வல்லமை வெளிப்படுவதாக. தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாப்பை கட்டளையிடும். முழு ஊரடங்களை நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, எங்கள் ஒவ்வொரு ஜனங்களையும் வீட்டிலே அமர்ந்திருந்து உடைய சமூகத்தில் தியானிக்க, வார்த்தைகளை கேட்க, வசனத்தை வாசிக்க, ஜெபிக்க, குடும்பத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நேரத்தை செலவழிக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இருக்கும் இடங்களிலே கர்த்தரிருந்து பாதுகாப்பின் அரணாய் இருந்து இந்த வியாதிகள் அவர்களை அணுகாது பாதுகாத்துக்கொள். ஒருவேளை அவர் வியாதிப்பட்டிருந்தால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து வல்லமை அவர்களுக்கு சுகம் கொடுக்கப்படுவதாக. ரத்தத்தினாலே ஒரு சுகம் உண்டாகட்டும், தழும்புகளால் ஒரு சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவனை சுத்தப்படுத்துவதாக, சுகப்படுத்துவதாக. ஆசீர்வதி பலப்படுத்தி நாமத்தை மகிமைப்படுத்துவதாக. அவர்கள் எழுந்து மகிழ்ந்து சாட்சியாக இருப்பார்கள். ஆசீர்வதி பலப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்ய தாழ்த்து ஒப்புவிடுகிறோம். தேவைகள், எதிர்பார்ப்புகள், இந்த நேரத்தில் கடுமையான சூழ்நிலைகள், பண தேவைகள், பொருளாதார குறைவுகளை கர்த்தர் ஆண்டவரே அறிகிறேன். அவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் பாதுகாத்து உம்முடைய ஜனங்களை குறைவில்லாமல் நடத்தும். ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று முதல் என்றென்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஜாக்கிரதையுடன் இருங்கள். அரசாங்கத்துடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள்.
தேவனுடைய சமூகத்தை நாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம்.